வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா, வானிலை மாறும் அல்லது மாறாதா, அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப் போகிறோம். நீங்களும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், வேலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், தர்மபுரி, கரூர், திருவண்ணாமலை, இராமேஸ்வரம், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, நாமக்கல், நீலகிரி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், அரியலூர், தேனி, திருச்சி, பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், திருப்பூர், திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம், நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். தமிழகத்தின் வானிலை குறித்து இன்று வெளிவரும் படம் முதல் பார்வையில் அமைதியானதாக தோன்றினாலும் இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் வானிலையின் போக்கை முற்றிலும் மாற்றக்கூடிய பல அறிகுறிகள் மறைந்துள்ளன. சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. அதிகாலையில் சில இடங்களில் லேசான மூடுபனி காணப்படலாம். இதன் காரணமாக சாலைகளில் பார்வை சிறிது குறையக்கூடும். நீங்கள் அதிகாலையில் புறப்படப் போகிறீர்கள் என்றால் எச்சரிக்கையாக இருங்கள், ஏனென்றால் வானிலை அமைதியாக அதன் விளைவை காட்டுகிறது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வறண்ட வானிலையே இருக்கக்கூடும். ஆனால் கடலோர பகுதிகளை பார்த்தால் படம் சற்று வித்தியாசமாக தெரிகிறது. இங்கு ஈரப்பதம் உள்ளது. இந்த ஈரப்பதம் வரும் காலங்களில் மழையின் பங்கை தயார் செய்கிறது. சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். பகலில் லேசான வெப்பம் மற்றும் இரவில் குளிர்ச்சியான இந்த வேறுபாடு உடலை பாதிக்கும். எனவே அலட்சியமாக இருக்க வேண்டாம். தென்கேரள கடற்கரையை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வளிமண்டல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காணப்படுகிறது. அதே சமயம் பூமத்திய ரேகையை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உயரழுத்தத்தின் தாக்கம் காணப்படுகிறது. இந்த இரண்டு வெவ்வேறு வானிலை சக்திகளும் தற்போது தமிழகத்தின் வானிலையை சமநிலையில் வைத்திருக்கின்றன. ஆனால் இந்த சமநிலை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதுதான் கேள்வி. அனைவரின் பார்வையும் இந்த புள்ளியில்தான் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தமிழகத்தின் சில மாவட்டங்களில் லேசான மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் குறைந்த வளிமண்டல சுழற்சியே இதற்கு காரணம். இந்த அமைப்பு ஈரப்பதத்தை உயர்த்தியது மற்றும் அதன் விளைவு சில பகுதிகளில் தூறல் வடிவில் காணப்பட்டது. இன்றும் இப்பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் வாய்ப்பை நிராகரிக்க முடியாது. இப்போது மழை நின்றுவிட்டது என்று நீங்கள் நினைத்தால் ஒருவேளை நீங்கள் வானிலையின் இயக்கத்தை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். தமிழகத்தின் கடலோர பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு நாட்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். இருப்பினும் தமிழகத்தின் பல பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும். காலையில் மீண்டும் லேசான மூடுபனி தோன்றக்கூடும். இது வளிமண்டலத்தில் ஈரப்பதம் இன்னும் முழுமையாக மறைந்துவிடவில்லை என்பதை குறிக்கிறது. இந்த ஈரப்பதம் பின்னர் வானிலையின் போக்கை மாற்றும். மேலும் இங்குதான் கதை மிகவும் சுவாரஸ்யமாக அமைகிறது. இப்போது வெப்பநிலை பற்றி பேசலாம், ஏனென்றால் மக்கள் முதலில் உணரும் காரணி இது. வரும் நாட்களில் தமிழகத்தின் பல பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையும். சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும். இதன் பொருள் தெளிவாக உள்ளது. இரவும் காலையும் முன்பை விட குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்காலம் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் நினைத்தால் வானிலை உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றும் மாலையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலையில் மூடுபனி நிலவலாம். அதே சமயம் பகலில் வானிலை ஒப்பிடளவு தெளிவாக இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். எனவே எல்லாமே இயல்பானது என்று நீங்கள் உணரும் வகையில் வானிலை இருக்கும். ஆனால் உண்மையான கதை இன்னும் முழுமையடையவில்லை. இப்போது மிக முக்கியமான மற்றும் கவனத்தை ஈர்க்கும் தகவலை பற்றி பேசலாம். இலங்கையின் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பணி துவங்கியுள்ளதாக வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அமைப்பு வலுப்பெற்றால் தமிழகத்தின் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இது வானிலை முற்றிலும் மாறக்கூடிய திருப்புமுனையாகும். இதை புறக்கணிக்க விலையுயர்ந்த சமிக்கையாகும்.
இந்த சாத்தியமான அமைப்பு காரணமாக வரும் காலங்களில் பல இடங்களில் பரவலாக மழை பெய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பொருள் லேசான மழை மட்டுமல்ல, சில பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும். இந்த பருவம் விவசாயிகளுக்கு நிவாரணம் தரக்கூடியதாக இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு விழிப்புணர்வு மிகவும் முக்கியம். மழையின் பெயரை கேட்டதும் மகிழ்ச்சி அடைவதற்கு முன் எந்த அளவுக்கு எங்கு மழை பெய்யும் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். தமிழ்நாட்டில் தற்போது லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தில் இருக்கும் ஈரப்பதம், கடலிலிருந்து எழும் காற்று மற்றும் உருவாகும் புதிய அமைப்புகள், இவை மூன்றும் சேர்ந்து வானிலையின் திசையை தீர்மானிக்கும். எனவே வர இருக்கும் மணி நேரங்கள் மிகவும் முக்கியமானவை. ஏனென்றால் இங்கிருந்து வானிலை அதன் உண்மையான நிறத்தை காட்ட முடியும். நீங்கள் சென்னை, கடலோர தமிழகம் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் வசிக்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு சிறிய வானிலை அறிவிப்புகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். லேசான மூடுபனி, வெப்பநிலை வீழ்ச்சி மற்றும் மழைக்கான வாய்ப்பு, இந்த அறிகுறிகள் அனைத்தும் சில பெரிய மாற்றங்களை சுட்டிக்காட்டுகின்றன. வானிலை அடிக்கடி ஆரம்ப அறிகுறிகளை கொடுக்கிறது, ஆனால் நாம் அவற்றை புறக்கணிக்கிறோம், பின்னர் வருந்துகிறோம். எனவே இன்றும் நாளை 2 நாட்களுக்கும் வானிலையை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது அறிவுரை. காலை மற்றும் இரவின் குளிரிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வானிலையை மனதில் வைத்து முக்கியமான வேலையை திட்டமிடுங்கள். மேலும் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் இந்த மாற்றத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வானிலையின் தந்திரங்களை புரிந்து கொண்டவர்களால் மட்டுமே நஷ்டத்தை தவிர்க்க முடியும். தமிழ்நாட்டின் வானிலை தொடர்பான சிறிய மற்றும் பெரிய தகவல்களை முதலில் மற்றும் தெளிவான வார்த்தைகளில் பெற விரும்பினால் இந்த சேனலை பின்பற்ற மறக்க வேண்டாம். நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதை கீழே உள்ள கமெண்டில் தெரிவியுங்கள். ஏனென்றால் உங்கள் மாவட்டத்தை அறிவது உங்கள் தேவைக்கேற்ப வானிலை தகவல்களை வழங்க உதவுகிறது. முதல் பார்வையில் படம் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே பல மாற்றங்கள் உருவாகிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் வானிலையின் அந்த அடுக்கை திறந்து வைப்போம். தற்போதைய சூழ்நிலையில் வளிமண்டலத்தின் ஈரப்பதம் மிகப்பெரிய குறியீடாகும். இந்த ஈரப்பதம் வரும் காலங்களில் மழைக்கான வாய்ப்பை பலப்படுத்துகிறது. கடலோர பகுதிகளில் கடலிலிருந்து எழும் காற்று தொடர்ந்து ஈரப்பதத்தை கொண்டு வருவதால் வானிலை முற்றிலும் தெளிவாக இருந்தாலும் அமைதியின்மையை உருவாக்குகிறது. சில நேரங்களில் வானிலை சத்தம் போடாது, அது சமிக்கைகளை மட்டுமே கொடுக்கிறது. கடந்த 2 நாட்களாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் லேசான மழை பெய்தது வளிமண்டலம் முற்றிலும் சீராக இல்லை என்பதை உணர்த்துகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேகங்கள் மீண்டும் மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்குகின்றன. இந்த மேகங்களின் இயக்கம் மேல் வளிமண்டலத்தில் இயக்கம் இருப்பதை காட்டுகிறது. இந்த இயக்கம் பின்னர் பெரிய மாற்றங்களுக்கு காரணமாகிறது மற்றும் வானிலை திடீரென்று ஒரு திருப்பத்தை எடுக்கும் தருணம் இது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின்படி வறண்ட வானிலை தற்போது நீடிக்கலாம். ஆனால் இந்த வறட்சி நிரந்தரமல்ல. அதிகாலையில் லேசான மூடுபனி என்பது காற்றில் இன்னும் ஈரப்பதம் இருப்பதை குறிக்கிறது. இந்த ஈரப்பதம் ஒரு புதிய அமைப்பில் சேரும்போது மழைக்கான வாய்ப்பு வேகமாக அதிகரிக்கிறது. எனவே வானிலை இப்போது அமைதியாக இருக்கிறது, ஆனால் முற்றிலும் அமைதியில்லை. வெப்பநிலை பற்றி பேசும்போது குறைந்தபட்ச வெப்பநிலையில் படிப்படியான சரிவு ஒரு முக்கியமான அறிகுறி. வெப்பநிலை இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் கீழே செல்லும்போது அது வளிமண்டலத்தின் நிலைப்பாட்டில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இரவின் குளிர்ச்சியும் காலையின் லேசான குளிர்ச்சியும் வானிலையின் மனநிலை மாறுவதை குறிக்கிறது. இதை ஒரு சிறு மாற்றமாக கருதுபவர்கள் சற்று நிறுத்தி யோசியுங்கள். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பகலில் மிதமான வெப்பம் மற்றும் இரவில் குளிர்ச்சி அதிகரிப்பது வானிலை இருவேறு வண்ணங்களை காட்டுவதை உறுதி செய்கிறது. இந்த இரட்டை நிகழ்வு இனிவரும் காலங்களில் மழைக்கு அடிபதமாக அமையலாம். சில நேரங்களில் வெயில், சில நேரங்களில் மேகமூட்டம். இதுதான் வானிலையின் உண்மையான கதை தொடங்கும் விளையாட்டு. இலங்கையின் கரையோரத்தில் உருவாகும் சாத்தியமான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் மீது தற்போது கவனம் திரும்பியுள்ளது. இந்த அமைப்பு மேலும் வலுப்பெற்றால் தமிழகத்தின் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எனவே கடலோர பகுதிகள் மட்டுமல்ல, உள்ளிடங்களிலும் மழையின் அளவு அதிகரிக்கலாம். சாதாரண வானிலை திடீரென்று வெளிச்சத்திற்கு வரும் புள்ளி இது. இந்த சாத்தியமான மழையின் தாக்கம் சாலைகள் மற்றும் நகரங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நீர் வயல்களில் வளரும் பயிர்களுக்கு வரப்பிரசாதமாகவும் சவாலாகவும் இருக்கும். மழை சீராக பெய்தால் மண்ணில் ஈரப்பதம் அதிகரித்து பயிர்கள் பயன்பெறும். ஆனால் மழைக்காலம் நீண்ட நேரம் நீடித்தால் தண்ணீர் தேங்குதல் போன்ற பிரச்சனைகளும் வரலாம். இந்த இரட்டை வடிவ வானிலை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்த 2 நாட்களுக்கு வானிலையை புறக்கணிக்க வேண்டாம் என்பது சாதாரண மக்களுக்கான அறிவுரை. காலை மூடுபனி மற்றும் மூடுபனியில் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்கள். பகலில் லேசான ஆடைகளையும் இரவில் குளிரிலிருந்து பாதுகாக்கவும் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வானிலை படிப்படியாக மாறும்போது கவனக்குறைவு மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். கடலோர தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பு விழிப்புணர்வு அவசியம்.
கடலிலிருந்து எழும் காற்று திடீரென்று பலமாக மாறினால் வானிலை வேகமாக மாறலாம். இத்தகைய சூழ்நிலையில் மீனவர்கள் மற்றும் கடலோர ஆக்டிவிட்டிகளில் ஈடுபடும் மக்கள் வானிலை அப்டேட்டுகளை பற்றி சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். கடல் ஒன்று புரளும்போது அதன் தாக்கம் நிலம் வரை தெரியும். வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்படும் தொடர்ந்து கண்காணிப்பு செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு புதிய சமிக்கையும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தற்போது தமிழ்நாட்டில் வானிலை படிப்படியாக மாற்றத்தை நோக்கி நகர்வதாக படம் கூறுகிறது. லேசான மழை, தட்பவெப்பநிலை குறைதல் மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இவை மூன்றும் சேர்ந்து வர இருக்கும் கதையை எழுதுகின்றன. சரியான தகவல் மிகவும் பயனுள்ள நேரம் இது. தமிழ்நாட்டின் வானிலை தொடர்பான எவ்வொரு அப்டேட்டுகளையும் சரியான நேரத்திலும் துல்லியமாக பெற விரும்பினால் இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருக்க மிகவும் முக்கியம். நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதை கீழே உள்ள கமெண்டில் தெரிவியுங்கள். ஏனென்றால் உங்கள் மாவட்டத்தை அறிவது உங்கள் தேவைக்கேற்ப வானிலை தகவல்களை வழங்க உதவுகிறது.